வச்சுட்டாங்க போல. நம்ம மாடிலாம் எங்கேயோ வச்சுருக்காங்க. இந்த அதுனா காட்டுமன்னார் கோயில் ரோட்டில். நம்ம போய் வாங்குவோம். நம்ம ஃப்ரெண்டும் ஒரு ஃபோனை வாங்கி ஓரா பீட்டிக்கிறானு வாங்க போகலாம். ஆமாம், அதான் பேனர் வச்சுருக்காங்க. அசோக் மொபைல்ஸ். ஒரு ஃபோனு 200 ரூபாப்பா. இது அது அப்படியே வாழ்ந்த 2 ஃபோனும் இதுதான் 10,000 ரூபா. சரி, இந்த ஃபோன் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபோன் தாங்க. இந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனும் தரலாம் வேணுமா? இந்த ஃபோனுக்கு போல எனக்கு இது தாங்க. எப்படி என் ஃபோனையே நான் அப்படி நீங்க தாங்க. இதுக்கு போல இதை எடுத்துக்கோங்க. அதான் கிடையாதுங்க. எங்க என்னங்க இது? எப்படி இந்த ஃபோனை கொடுத்தீங்களா? நான் இந்த ஃபோனை கொடுத்தேன். நான் இந்த ஃபோனை கொடுத்தேனா? அதை வச்சு நான் அந்த ஃபோன் எடுத்தேன். அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கு வித்தியாசத்தை பாருங்க. இந்த ஃபோன் என்ன டச் ஃபோனு, இந்த ஃபோன் பட்டன் ஃபோனு. இது பேட்டரி போட்டுருக்கீங்க. இத பாருங்க, இதுக்கு இது கூட தர மாட்டான். சரி பார்த்து தரேன். சரி இதை வச்சுக்கோங்க. அது வரலாம். அந்த ஃபோன் தாங்க. அதுனா நீங்க காசு எக்ஸ்ட்ரா தரும். சரி நான் இஎம்ஐல வாங்கிக்கிறேண்ணே. மாசம் மாசம் எவ்வளோண்ணே? 200 ரூபா கட்டணும். சரிண்ணா தாங்க. கட்டலன்னா போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி. சரிண்ணா. நீங்க ஒரு நோட்டு பேனா தாங்க, கையெழுத்து போட. சரிண்ணா. நான் போட்டீங்களா? நான் போட்டுருக்கேண்ணா. போட்டாச்சு. வேற காட்டுங்க. அண்ணா எனக்கு இந்த ஃபோன் தாங்கண்ணா. இந்த ஃபோன்னா நீங்க வாரம் 300 ரூபா கட்டி. நான் கட்டிடுறேண்ணா. 200 ரூபான்னு சொன்னீங்க, இப்போ 300 ரூபான்னு சொல்றீங்க. அதுதான் இந்த ஃபோனுப்பா. இந்த ஃபோனுப்பா என்னப்பா நீ? நானே இந்த ஃபோனுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 200 ரூபா மாசம் மாசம் சொல்றீங்க. எனக்கு அதே மாத்த கூடாதுப்பா. சரிண்ணா, ஏதோ தாங்கண்ணே. அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்ல. நான் இங்க ஆன் பண்ணி வச்சு பாருங்க. ஆன் பண்ணி பாருங்க. புது ஃபோனுப்பா. சரிண்ணா காட்டுங்க. ஃபோன் ஆன் ஆகுதாப்பா? ஆன் ஆகுதுண்ணா. இருங்கண்ணா. உங்க கையில நல்லா ஆன் பண்ணி தான் காட்டுறேன். நல்லா பாத்துங்க. நான் நல்லா இருக்கணும் ஃபோனு. அப்புறம் நீங்க ஆன் ஆகுதுன்னு சொல்ல கூடாது. பாருங்க எல்லாமே. சரிண்ணா. சரி. என்ன ஃபோன் ஆன் ஆக மாட்டேது? அண்ணன் ஏமாத்திட்டாங்க நம்மள. ஆன் ஆக மாட்டேது. போய் அந்த அண்ணனை கேட்போம். இப்போ என்ன டேல என்னன்னா ஃபோன் ஆன் ஆக மாட்டேது? உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நீங்க இங்க என்ன பார்த்துட்டு போனீங்க? அண்ணா என்னன்னா போய் சார்ஜ் போட்ட கொஞ்ச நேரம் ஒன்னும் ஆன் ஆகலண்ணா. பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே பாருங்கண்ணா. ஒன்னும் ஆன் ஆகல. அது நான் இங்க இருக்கும்போது எப்படி ஆன் பண்ணி காட்டுவீங்க? ஆன் ஆகல. நான் ஆன்லைன்ல சரி பண்ணி தருங்கண்ணா. இல்லைன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன். என் ஃபோனை அதான் கிடையாது. காசு கொடுத்ததுதான் நீங்க போறீங்க. அது வரைக்கும் ஃபோன் தான் கொடுக்க முடியாது. சரி நான் அந்த ஃபோனை எடுத்துட்டாங்கண்ணா. அதான் முடியாதுப்பா. அடகு கடையில் அடகு வச்சு தச்சுக்காது. அது என்ன ஃபோனுப்பா? இது என்ன? அது நான் இந்த ஃபோனை கேட்டேண்ணே. இந்த ஃபோனை இப்போ 200 தானே. இப்போ உங்களோடது காசு நீங்க கொடுத்துட்டு எடுத்து போங்க. ஆனா அவ்வளோன்னு சொல்லிட்டீங்களே. அப்போ நான் இந்த வழியை எடுத்துக்கிறேண்ணே. அதான் கிடையாது. அம்மா என்னண்ணே என் ஃபோனை நான் வரல எடுத்துக்கிறேன். அதான் முடியாதுப்பா. வைப்பா. ஓ யூஸ் பண்ணதுக்கு வட்டியா? ஐயோ பெரும் தொல்லையா இருக்கு. டாலிக்கிட்டு வேற ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன். ஃப்ரெண்டுன்னு தான் பார்க்கக்கூடாது. இப்போ ஃபோனை தரேன், இல்லைன்னா காசு தரேன். நான் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். யாருப்பா எனக்கு தெரியுமாடா? யாரா இருந்தாலும் எனக்கு என்ன? எம்எல்ஏவோட பையன். எம்எல்ஏ பையனா இருந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ரொம்ப ஓர்மைதான். ரொம்ப நீங்க நடிக்கிறீங்கன்னா அந்த போன் ஆன் ஆகும். இந்த போன் எப்படி இருக்கு? புது போன் உங்களுக்கு இது கம்மியா ரேட்ல தரேன். இதே நீங்க ஆன் ஆகலன்ற. சரி நீங்க ஆன் பண்ணுங்க. இது ஆன் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உங்க மேல சண்டையே போட மாட்டேன். என்ன ஆன் பண்ணிடுறேன். இது என்னப்பா? அப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சானே. இங்க வாங்க. நான் சார் நான் ஒண்ணு நான் சார் நான் ஸ்டாப்ல இருக்கு. சார் நான் புடிச்சிட்டேன். நான் சார் நான் சார் நீங்க வந்து வாங்க இந்த கடைக்கு. நான் வர மாட்டேன். அம்மா அந்த பேனரை எடுத்து வச்சுருமா?
வேணாண்ணா. இவ்வளோ நேரம் உயிருக்கு எடுத்துலாம் போச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ்